இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறது வந்து சிஸ்கோ ஸ்விட்ச் ஒன்றில் இன்டர்னல் மெமரி கன்ஃபிகரேஷன் எப்படி இருக்கிறேன்ட்டு. இது சரியாக எங்களோட ஒரு பிசி மாதிரி. கம்ப்யூட்டரில் சிபி ஒன்று வரும், ரேம் வரும், ரொம் வரும், ஹார்ட் டிஸ்க் வரும். இதே மாதிரி தான் சிஸ்கோ ரவுட்டர்லேயும் ஸ்விட்ச்லேயும் ரேம்மை நாங்கள் கால் பண்ணுற ஒர்க்கிங் மெமரி டெம்பரரி. அதை நாங்கள் கமாண்ட் லைனில் அட்ரஸ் பண்ணக்கூட இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுறோம். ரன்னிங் கன்ஃபிகரேஷன், ரன் ஆகிற கன்ஃபிகரேஷன் ரேமில் தான் ஈக்கும். ஃப்ளாஷ் வந்து ஹார்ட் டிஸ்கை மாதிரி. சிஸ்கோ இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து ஃப்ளாஷில் தான் சேவ் பண்ணும். இது வந்து சில நேரம் போர்டில் எம்பெடட் ஆகி மீக்கும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கார்டு ஆட்டம் கலட்டி இன்சர்ட் பண்ணே மேலும். இது ஈக்குவலன் டு ஹார்ட் டிஸ்க். எங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ரொம் மாதிரி தான் இதுலேயும் ரொம். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட், பூஸ்ட்ராப் லோடு, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ரொம்மில் தான் நிற்கும். அப்போ ஒன் பண்ணின உடனே ஃபஸ்ட்டுக்கே ஆக்டிவ் ஆகிற இந்த மெமரி ஏரியா தான். போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டில் வச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் பாஸ் ஆகினா இந்த பூஸ்ட்ராப் ப்ரோக்ராமால் என்ன செய்யும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கிறன்னு சர்ச் பண்ணி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ரேமுக்கு லோட் பண்ணும். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஒர்க் பண்ணிடும். என்விரான்மென்ற ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நாங்கள் எல்லா கன்ஃபிகரேஷனையும் செஞ்சுட்டு இந்த ஸ்விட்சை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டா இப்போ எல்லாம் ரேமில் தானே இருக்கிற, இவர் டெம்பரரி எல்லாம் இரேஸ் ஆகும். இப்போ புதிய மாடலில் வந்து எங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கும். ரீஸ்டார்ட் பண்ண போக்குள்ள உங்களுக்கு சேவ் பண்ணணுமா, சில மோடிஃபிகேஷன் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கண்டு எஸ் அண்டு கொடுத்தா இந்த எம்டி ரேமில் வந்து சேவ் ஆகும். இது நான் வாலட்டைல், இது பெர்மனன்ட். அப்போ அடுத்த முறை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எந்த கன்ஃபிகரேஷன் இதில் இருக்குதோ அது வந்து இந்த ரேமுக்கு வரும். அப்போ அது பெர்மனண்ட்டாக சேவ் ஆகும் இங்கே, ரைட்? இல்லை நாங்கள் பெரிய ஒரு கன்ஃபிகரேஷன் ஒன்று செஞ்சதுக்கு போகிறோம், எங்களுக்கு சும்மா சாரி ரீபூட் பண்ணக்குள்ள எஸ் நோ கொடுக்க மறக்குமெண்டு வாரா இருந்தால் எங்களுக்கு கமாண்ட் ஒன்றை யூஸ் பண்ணி இதில் இருக்கிறத இதில் சேவ் பண்ணிடும். அப்போ இப்போ உங்களுக்கு சிஸ்கோ டிவைஸில் இருக்கிற ரேம் ரன்னிங் கன்ஃபிகண்டா என்ன, ஃப்ளாஷ் அண்டா என்ன, ரொம் அண்டா என்ன, என்வி ரேம் ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் மெமரி அண்டா என்னன்றது கிளியராக விளங்கணும். அப்போ இதை நான் பேசிக்காக உங்களுக்கு காட்டிக்கிற ரேம் அண்டா என்ன, ஃப்ளாஷ் மெமரி அண்டா என்ன, ரொம் அண்டா என்ன, என்வி ரேம் அண்டா என்ன, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருந்தால் போதும் இதில். அப்போ இதுதான் பூட்டிங் ப்ரோசஸ். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அப்போ இதுவும் வந்து ரொம்முக்குள்ளே தான் நிற்கிறேன். இது சும்மா கிளியராக விளங்குறதுக்கு போஸ்ட் இருந்து நாங்கள் ரொம்முக்கு போட்டிக்கிறேன். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதுக்கப்புறம் ரொம்மில் இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்றிக்கிற பூஸ்ட்ராப் லோடர். அவர் என்ன செய்வார், எங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஈக்குறோ அந்த இடத்த லொக்கேட் பண்ணி அதில் இருந்து ரேமுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அனுப்பும். அனுப்ப போக்குள்ள என்வி ரேமில் என்ன சரி கன்ஃபிகரேஷன் இருந்தால் அதையும் லிங்க் பண்ணி அதையும் சேர்த்து இந்த ரேமுக்கு அனுப்பும். சில நேரத்தில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்களுக்கு ஓணுமெண்டு சொன்னால் இந்த டிவைஸில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் பூட் ஆகாமல் எங்களுக்கு வேறு ஒரு டிஎஃப்டிபி சர்வர் ஒன்று வச்சேலும் அதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்களுக்கு சேவ் பண்ணி வச்சேலும். அப்போ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேலும் நீங்கள் டிஎஃப்டிபி சர்வரால் இருந்து பூட் பண்ணுங்கண்டு. அப்போயும் இந்த பூஸ்ட்ராப் லோடர் தான் அந்த செட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் எனக்கு பூட் பண்ண சொல்லிக்கிறன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி லோட் பண்ணும். எப்படியோ இவர்கிட்ட ஜாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கிறோ அந்த இடத்தால் ரேமுக்கு அனுப்பும். அப்போ பவர் ஆன் பண்ணின உடனே ஃபங்க்ஷனல் ஐஓஎஸ் ஒன்று இருக்குதான்னு அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரப்ட் இல்லாமல் நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குதா, எஸ் இங்கே வரும். இது மிச்சம் ஸ்விட்சுக்கு வராது, ரவுட்டருக்கு தான் வரும். ரவுட்டர் கொஞ்சம் ஹெவி டிவைஸ் தானே, ஸ்விட்சில் ஒரு கொடை கன்ஃபிகரேஷன் பண்ண இல்லாதனால டிரெக்டாக அவர் வந்து யூசர் மோடுக்கு போகும். ரவுட்டரை நாங்கள் பூட் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஒன்றுமே தெரியா. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் படித்து கொண்டு போகிறோம். எங்கள்கிட்ட கேட்கும் ஈஸ் டிவைஸ் கன்ஃபிகரேஷன் ப்ரெசன்ட் அப்படின்னா நாங்கள் ஏதாவது கன்ஃபிகர் பண்ணி ஸ்டார்ட் அப் கன்ஃபிகில் சேவ் பண்ணியிருந்தால் அதிலிருந்து அந்த கன்ஃபிகரேஷனோட பூட் ஆகும். நோண்டலாக்கே எங்களே செட்டப் மோடுக்கு அனுப்பும்.
அதில் எங்கள்கிட்ட கொஷின் கேட்கும், உங்களுக்கு இது தேவையா, இது போடணுமா, இது போடும். அப்போ நாங்கள் எஸ் 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 கொடுத்து எஸ் நோ கொடுத்து தேவையானதை டைப் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே இதை அவாய்ட் பண்ணுறேன். அப்போ தான் எங்களுக்கு டைமை சரியாக யூஸ் பண்ணி கன்ஃபிகரேஷனை சரியாக படிச்சிடும். நாங்கள் நோ கொடுத்து போட்டுட்டு நாங்களே எங்களோட தேவையான கன்ஃபிகரேஷனை செஞ்சு கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே போகணும். அப்போ எங்களுக்கு வந்து லேர்னிங் ஃபாஸ்ட்டாகும். செட்டப் மோடில் வச்சு இது தான் நடக்கும். இனிஷியல் டிவைஸ் கன்ஃபிகரேஷன் நடக்கும், எங்கள்கிட்ட கொஷின் கேட்கும், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணினா அதுக்கு தேவையான மாதிரி அது சேவ் பண்ணி கொண்டு போகும். கன்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று இருந்தால் அதில் இருக்கிற அந்த கன்ஃபிகரேஷனை பார்த்து எங்களுக்கு யூசர் மோடுக்கு போகும். அப்போ ஸ்விட்சோ ரவுட்டரோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணினா யூசர் மோடில் தான் போய்த்திக்கும். அகின் இருந்து தான் எங்களுக்கு மற்ற மோடுகளுக்கு கன்ஃபிகரேஷனுக்கு போயிடும். டிஃபால்ட் மோட் ஃபார் த CLI லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மோட். அப்படின்ற மீனிங் என்ன, இங்கே பெரிய கன்ஃபிகரேஷன் ஒன்றுமே செய்யலாம், வெரி பேசிக் கமாண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணேலும். ரவுட்டர் ஆகிக்கட்டும் சுவிட்ச் ஆகிக்கட்டும், நீங்கள் பிராண்ட் நியூ ஒன்று ஃபஸ்ட் டைம் கொணந்தா அதை நெட்வொர்க் கேபிளால் எல்லாம் கனெக்ட் ஆகி கன்ஃபிகர் பண்ணலாம். வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கன்சோல் கேபிள் ஒன்று அடித்து ஒரு சைடை வந்து இங்கே கன்சோல் போர்ட் ஒன்று இருக்கும், அந்த கன்சோல் போர்ட்டுக்கு ஒரு சைடு அடிச்சுட்டு மற்ற சைடு எங்களோட பிசிக்கு அடித்து எங்களோட பிசியில் ஒரு டெர்மினல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். முந்தி XP ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு அந்த டெர்மினல் சாஃப்ட்வேர் வரும். அதுக்கு பிறகு மைக்ரோசாஃப்ட் என்ன செஞ்சாங்க, அதை வேறு விற்கிறதுக்கு அந்த XPக்கு பிறகு அந்த டெர்மினல் சாஃப்ட்வேர் எடுத்து போட்டேன். அதனால் இப்போ வர புதிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எல்லாம் ஒரு டெர்மினல் சப்போர்ட் ஒன்று இல்லை. இப்போ நாங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். புட்டி அண்டு ஒன்று இருக்கிற வெரி லைட் வெயிட் சாஃப்ட்வேர் உண்டு, அதை எங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடும். அப்போ டெர்மினல் சாஃப்ட்வேர் ஒன்று ஈக்கணும், அதுக்குள்ளால் பெய்த்து எங்களுக்கு இந்த கன்சோல் கேபிள் சரியாக கனெக்ட் ஆகிருந்தால் இந்த டிவைஸுக்குள்ளே லொக் ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டுக்கே நாங்கள் போகிறது யூசர் மோடுக்கு. யூசர் மோடில் இருந்து எங்களுக்கு இந்த மோடுக்கு வரையிலும் இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் மோட் உண்டு. இதிலெல்லாம் எங்களுக்கு பவர்ஃபுல் கமாண்ட் யூஸ் பண்ணேலும். யூசர் மோடில் இருந்து நாங்கள் எனேபிள்னு டைப் பண்ணின உடனே எங்களுக்கு ப்ரிவிலேஜ் மோடுக்கு வரையிலும். அதில் வந்து எங்களுக்கு வியூ பண்ணேலும், இரேஸ் பண்ணேலும், சேவ் பண்ணேலும், பேக்கப் பண்ணேலும், மிச்சம் ட்ரபிள் ஷூட்டிங் செய்யலும், அது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ரிவிலேஜ் மோடை யூஸ் பண்ணேலும். ஆனால் அந்த டிவைஸை கன்ஃபிகர் பண்ணுறா இருந்தால், எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டிவைஸுக்கு ஒரு IP அட்ரஸ் செட் பண்ணணுமா இருந்தால் இங்கே நீங்கள் செட் பண்ணேலாம், அது கன்ஃபிகரேஷன் நாங்கள் பண்ணுறோம். அப்போ நாங்கள் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு வரும். இதை நாங்கள் கால் பண்ணுற குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடுன்னு. ஏன்னா குளோபலாக கன்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சு செய்யணும். அப்போ ப்ரிவிலேஜ் மோடில் இருந்து நாங்கள் ஒரு கமாண்ட் அடித்தா கன்ஃபிகர் டெர்மினல்ண்டு அதை இங்கேருந்து இங்கே பாயும். அதை நாங்கள் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களோட ப்ராக்டிக்கலில் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை விலங்கெடுக்கணும், அப்போ ப்ராக்டிக்கல் போகல உங்களுக்கு மிச்சம் லேசாகும். கன்ஃபிகரேஷன் மோடில் இருந்து எங்களுக்கு சப் மோட்ஸுக்கு போயிடும். ரைட், இதை நாங்கள் கால் பண்ணுற காமனாக குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட். இதில் கன்ஃபிகரேஷன் தான் எனக்கு ஹோஸ்ட் நேம் மாற்றலும், IP அட்ரஸ் கொடுக்கலும், பாஸ்வேர்ட் ஒத்தன்டிகேஷன் இதை மாதிரி வேலை செய்யலும். இதில் இருந்து எங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸஸுக்கு போயிடும், இந்த சப் மோடுக்கு போயிடும். இன்டர்ஃபேஸ் கன்ஃபிகரேஷன் எக்ஸாம்பிள், எங்களோட சுவிட்சில் போர்ட் கொஞ்சம் மீக்கிற ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 01 02 இப்படி. இப்போ எங்களுக்கு 02க்குள்ளே போய்த்து அதை ஹாஃப் டூப்ளெக்ஸ்ன்னு மாற்றணும். அப்போ நாங்கள் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு வந்து அதிலிருந்து அடித்தோணும் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0 என்டர் பண்ணிடணுன்னு எங்களை அந்த போர்ட்டுக்குள்ளே கொண்டு போவோம். அப்போ அந்த போர்ட்டுக்கு உண்டான கன்ஃபிகரேஷன் செய்யலும். இவர் ஒரு ரவுட்டராக இருந்தால் நாங்கள் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை எனேபிள் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் அந்த குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட்லேருந்து ரவுட்டிங் மோடுக்கு போகணும். அதுக்கு ஒரு கமாண்ட் அடிச்சலாக்கி, எக்ஸாம்பிள் நீங்கள் ரிப் ப்ரோட்டோக்காலை கன்ஃபிகர் பண்ணுறேன்னா ரவுட்டர் ரிப், இல்லை நீங்கள் EIGRP ப்ரோட்டோக்காலை கன்ஃபிகர் பண்ண போகிறோன்னா ரவுட்டர் EIGRP அடித்த உடனே நாங்கள் ரவுட்டிங் மோடில் இருக்கிறேன்னு காட்டும். அப்போ தான் எங்களுக்கு ரவுட்டிங் கன்ஃபிகரேஷன் செய்யலும். இன்னொரு மோடு இருக்கிற லைன் மோட், லைன் கன்சோல், லைன் VTY. இப்போ நாங்கள் காட்டின ஒரு கேபிள் ஃபஸ்ட் டைம் பிராண்ட் நியூ டிவைஸ் ஒன்றை கொண்டு வந்தால் நீங்கள் கன்சோல் கேபிளை அடித்து தான் லொக் ஆகும்.
அப்போ அந்த போர்ட்டை கால் பண்ணுற கன்சோல் போர்ட். இப்போ நீங்கள் அந்த கன்சோல் போர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பாஸ்வேர்டோட போட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ நாங்கள் அவர் அட்ரஸ் பண்ணுறது எப்படி, லைன் கன்சோல் 0 ஒரு போர்ட் தான் நார்மலி வரும். 2 இருந்தால் 2வது போர்ட் எப்படி வரும், லைன் கன்சோல் 1 நார்மலி 1 போர்ட் தான் வரும். அப்படி 2 போர்ட்டாக இருந்தால் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் ஒன்றும் வேறு மினி யூஎஸ்பி போர்ட் ஒன்றும் வரும். அது எங்களுக்கு 2ல் 1க்கு கனெக்ட் பண்ணேன். அப்படி தான் நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறேன். இப்போ இன்னொன்று இருக்கிற ஃபிசிக்கல், இப்போ எங்களோட கன்சோல் போர்ட் வந்து ஃபிசிக்கல், எங்களோட கண்ணுக்கு விளங்கும். இது வந்து வர்ச்சுவல் லைன் VTY. அதை எந்த பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கன்சோல் கேபிள் ஒன்றை கனெக்ட் பண்ணி சுவிட்சையோ ரவுட்டையோ கன்ஃபிகர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கிறீங்க 5th ஃப்ளோரில், இந்த டிவைஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அப்போ உங்களுக்கு என்ன சரி கன்ஃபிகர் பண்ண தேவைண்டா, மறுதான் கன்சோல் கேபிள் ஒன்று 5th ஃப்ளோரில் இதுக்கு போடலுமா, ஏலா ரைட். அது அவ்வளோ நீட்டவும் இல்லை, எக்ஸ்டெண்ட் பண்ணுற அர்த்தமும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிற, வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த டிவைஸை கன்ஃபிகர் பண்ணக்குள்ள அதுக்கு ஒரு IP அட்ரஸை கொடுக்குறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த லைன் VTY எனேபிள் பண்ணினா, ரைட், இந்த வர்ச்சுவல் டெர்மினலை எனேபிள் பண்ணினா எங்களுக்கு என்ன செய்யலும், நெட்வொர்க் கேபிள் மூலமாக இதுக்குள்ளே வரையலும். அப்போ இனி எங்களுக்கு கன்சோல் கேபிள் தேவையில்லை, வெரி ஃபர்ஸ்ட் டைம் தான் கன்சோல் கேபிள் தேவை. IP அட்ரஸை போட்டுட்டு இதை எனேபிள் பண்ணினா எங்களுக்கு வந்து டிரெக்டாக நெட்வொர்க் கேபிளுக்குள்ளால் இந்த டிவைஸுக்கு வரையலும். அதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த வர்ச்சுவல் டெர்மினலில். அப்போ யூசர் மோட், ப்ரிவிலேஜ் மோட், கன்ஃபிகரேஷன் மோட், அதிலிருந்து இந்த வேண்டிய மோடுக்கு வரையலும். ரைட், இதை நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யக்கொள்ள அப்படி இருந்து வரணும். அதே நேரத்தில் எங்களுக்கு அவசரமாக ரிவர்ஸ் போகிறதே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நான் உங்களுக்கு 2 ப்ராக்டிக்கலில் வச்சு உங்களை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வருவேன். எப்படி நீங்கள் ஃபார்வர்ட் போவீங்க, எப்படி பேக்வேர்ட் போவீங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கே டக் டக்குண்டு எந்தெந்த மோடுக்கு போகணுமென்று தெரிய வரும், எந்தெந்த இடத்துல இந்த கன்ஃபிகரேஷன் செய்யணுமென்று தெரிய வரும். அது டிஸ்பீடை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் செஞ்சு கொண்டு கூடும். அட் தி எண்ட் உங்களுக்கு மாஸ்டர் பண்ணையிலும் இந்த மோடெல்லாம் வேண்டிய கன்ஃபிகரேஷனை செஞ்சு கொண்டு, ஆனால் சரியாக விலங்கெடுக்கணும். என்ன சரி, ஒரு இடத்துலையோ உங்களுக்கு சின்ன டவுட் வந்தாலும் அதை வச்சு கொண்டு கண்டினியூ பண்ணப்படாது. அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ரைட், அப்போ நாங்கள் அடுத்த இதில் வச்சு ஒரு சுவிட்ச் ஒன்றுக்கு லொக் ஆகி பூட் ஆகி பார்ப்போம் எப்படி அதில் கன்ஃபிகரேஷன் செய்யலுமெண்டு. தேங்க்யூ.